அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூவி ரிவ்யூ. இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் நேம் 100 சாமி. அருண் ராஜ் ஜோதிடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம்னா மூவி ரிவ்யூ 100 சாமி என்ற படத்தோட மூவி ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? படம் ரிலீஸ் ஆகும்போது 100% ஜோதிட ரீதியாக படத்தின் பெயரை வைத்து படம் எப்படி ட்ராக் ஆகுது, எந்தெந்த சீன்லாம் மேல போகும், எந்தெந்த நேரத்துல சீன்ஸ் எல்லாம் மேல போகும், விறுவிறுப்பா இருக்கும், எந்த நேரத்துல டவுன் ஆகும், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். மூவி ரிவ்யூ ஜோதிட ரீதியாக படத்தின் பெயரை வைத்து நம்ம சொல்லக்கூடிய ரிவ்யூ. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாகவே சொல்லக்கூடியது. மற்றும் படம் ரிலீஸ் ஆன பிறகு மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ போடுவார்கள். நான் ஜோதிட ரீதியாக யூடியூப்பில் ஜோதிட ரீதியாக மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பே நான் யூடியூப்பில் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, இப்ப நம்ம படத்துக்கு போவோம். 100 சாமி. 100 சாமி மொத்தம் பாத்தீங்கன்னா 10 எழுத்து வருது. 100 சாமி என்ற லெட்டர் 10 எழுத்துக்கள் வருது. 10 எழுத்துக்கள் நம்ம கணக்கு பண்ணும்போது சூரியன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னும் போது தந்தை, அதிகாரம், அரசாங்கம் இது போன்ற விஷயத்தில் படம் டிராவல் ஆக போகிறது. ஜோதிட கணிப்புப்படி 99% இது போன்ற விஷயத்தில் படம் டிராவல் ஆக போகிறது. ஓகே, மொத்தமாக அந்த படத்தின் கூட்டு எண் 37 வருகிறது. இதுவும் அரசு சார்ந்த விஷயத்தை, சூரியன் தலைமை தாங்கி அரசு சார்ந்த விஷயத்தை தெளிவாக காட்டுகிறது. 37 போது 3 + 7 ஒண்ணு வந்துச்சுங்களா? ஓகே, 37 போது குரு, நீதித்துறை, பணம் சார்ந்தது, குழந்தைகள் சார்ந்தது மற்றும் படிப்பு சார்ந்தது. இதுவும் +7. கேது 7. இதெல்லாம் கெடுக்கும். குரு கேது சேர்ந்தால் இதெல்லாம் கெடுக்கும். ஆனா ஒரு விஷயம், படத்தில் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் காட்டப்படும். ஆன்மீக ரீதியாகனா சாமிகளை பற்றி. அதனால 100 சாமின்னு வச்சிருக்காங்க. லாஸ்ட்ல சாமி வருது, 100 சாமின்னு வச்சிருக்காங்க. ஆன்மீக ரீதியாக காட்டப்படும். ஓகே, தலைமை தாங்கல். ஓகேங்களா? இப்ப படம் இது சார்ந்துதான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம லெட்டருக்கு ஒரு லெட்டருக்கு ஒரு பலன் எப்ப 20 நிமிஷம் 15 நிமிஷம் கணக்கு வச்சுக்க வேண்டியதான். நம்ம 10 லெட்டர் வருது அப்படி கணக்கும் போது 18 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு லெட்டருக்கு 15 நிமிஷம் கணக்கு அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் படம் வரும் கணிப்பு படி. இப்ப என் என்ற லெட்டர் 5 குறிக்குது. அப்ப எண் இப்படி ஏறுது, இப்படி மேல ஏறுது, 5 குறிக்குது. அப்ப புதன், சட்டம், கணக்கு வழக்கு, வியாபாரம், நகைச்சுவை, புத்தி கூர்மை, கணக்கு சார்ந்த விஷயம், இதை பத்தி படம் ஓப்பனிங் ஆகும். இந்த 4 விஷயத்துல படம் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷம் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 0 வருது, சாரி ஓ வருது. ஓ எப்படி வருதுங்களா? 2 ஓ வருது. 1 ஓ வந்தாவே நம்மளுக்கு 15 நிமிஷம் டல்லா இருக்கும் படம். 1 ஓ வந்தாவே 15 நிமிஷம் டல்லாவே இருக்கும். இப்ப 2 ஓ வருது அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 2 கேது. இப்ப 2 கேது படம் சுருக்கமாவே இருக்கும். 18 36 அரை மணி நேரம் படம் சுருக்கமாவே இருக்கும். அதாவது ஒன்னும் புரியாது. எதுக்குள்ள போறாங்க, கதைக்குள்ளேயே போக மாட்டாங்க, எங்கேயோ சுத்திட்டு இருப்பாங்க. படத்தை விட்டு ஓபன் பண்ண சீன்ல இருந்து படத்தை விட்டு எங்கேயோ சுத்திட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது 2 வருது. கேதுன்ற போது ஆன்டி கிளாக்ஸா சுத்துறது, அது அப்படின்னு கணக்கு பண்ணும்போது கதையை விட்டுட்டு வேற எங்கேயோ சுத்திக்கிட்டு இருப்பாங்க. கணக்கு இப்படி வருது. ஓகேங்களா? அடுத்தது 6. இது 2 குறியுது, சந்திரன். அடுத்து 32 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 18 நிமிஷம் சேர்த்தோம்னா 3/4 மணி நேரம் படம் போயிடும். 3/4 மணி நேரத்துக்கு அடுத்தது 6 லெட்டர் வருது, இப்படி வருது.
அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆறுங்கும் போது 2 குறியுது, 2ங்கும் போது சந்திரன், தாய், கற்பனை. அப்புறம் வந்து வேகமாக நகரும் படம். அந்த நேரத்துல அந்த 3/4 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் வேகமாக நகரும். கதைக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. ஸ்டார்டிங் ஓப்பன் கதைக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. வேற எங்கேயோ 2 தடவை சுத்திட்டு இருந்தாங்க. 30 நிமிஷம் வேற எங்கேயோ சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லீடுக்குள்ள கதைக்குள்ள வராங்க. கதைக்குள்ள வந்து சந்திரன் அப்படிங்கும்போது 2 குறிக்குது. சந்திரன் என்னும்போது கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். இந்த படத்துல யோசிக்க வைக்கிற திறன் நல்லாவே இருக்கும். மற்றும் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இதுல சொல்லப்படும். உணவு சார்ந்த விஷயத்திலும் நல்லா காட்டுவாங்க. விவசாயம், நிலம், இது போன்ற விஷயத்தையும் இதில் நல்லாக காட்டப்படும். இந்த 2 அதாவது 3/4 மணி நேரத்துக்கு கழிச்சுதான் இதெல்லாம் காட்டப்படும். அடுத்தது யூ வருதுங்களா? யூ வந்து 6 குறிக்குது. சுக்கிரன்னா வசதியானது, லக்ஸுரி, சொகுசா இருக்கும், பணம், லக்ஸுரி, சொகுசு, ரிச்சான ஆளு, இது போன்ற விஷயங்கள்லாம் காட்டப்படும். எப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோபிள்ல தான் வந்து மேல ஏத்துறாங்க படத்தை. ஓபன் பண்ண 10-15 நிமிஷம் வந்து நல்லா சூப்பராக இருக்கிறது. அதுக்கடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து கொஞ்சம் டல்லாவே இருக்குது படம். அதுக்கடுத்து இன்ட்ரோபிளுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷம் பக்காவா இருக்குது படம். இந்த லெட்டர்ல நம்ம வந்து கணிப்பு ஜோதிட ரீதியாக கணிக்கும் போது நன்காவே இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 30 நிமிஷம் போர் அடிச்சாலும் மீதி 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து பக்காவா இருக்குது படம். தரமாக இருக்குது. லக்ஸரி அப்படின்னும் போது பெரிய ஆளுக்கள் காட்டுவாங்க. இன்ட்ரோபிள்ல வந்து பெரிய ஆட்கள் காட்டுவாங்க, லக்ஸரியான ஆளை காட்டுவாங்க, மற்றும் சொகுசான ஆளு, நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கிற ஆளா காட்டுவாங்க, பணம் அதிகமா இருக்கிற ஆளா காட்டுவாங்க. இன்ட்ரோபிள் இது முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. செகண்ட் ஹாஃப் அப்படியே வாங்க. சாமி செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் 100 பலனுக்கு முடிஞ்சிச்சு. 2வது சாமிக்கு பலன், அதாவது இன்ட்ரோபிளுக்கு அப்புறம் என்ன நடக்குது. ஓகேங்களா? இப்ப எஸ் காமிக்கிறாங்க. எஸ் காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எஸ் வந்து எப்படி இருக்குங்களா, ஓப்பனாக சுழஞ்சி இருக்குது. அப்படி காணும்போது 3 போது குரு கணக்கு பண்றாங்க. அப்ப குரு என்னது? நீதித்துறை சார்ந்தது, பெரிய பணம் சார்ந்தது, பெரு பல்கான பணம் சார்ந்த விஷயம், கல்வி, பசங்க, ஆன்மீகம், இது சார்ந்த விஷயத்துல மறுபடியும் இன்ட்ரோபிள்ல இருந்து ஓபன் பண்றாங்க படத்தை. ஓபன் பண்ணி போட்டிருக்காங்க. ஏ 2 வருது. அப்படின்னும் போது சூரியன் குரு சேர்ந்தால் படம் டாப் மோஸ்ட். அதாவது அரசாங்கம், தந்தை, உயர் அதிகாரிகள் மற்றும் வெறுப்பு காட்டும் தன்மை, வார்த்தையிலே சுடுசுடும் பேசக்கூடிய ஆட்கள் வந்து காமிக்கிறாங்க. இதுல வந்து படம் அப்படியே டிராவல் ஆகுது. ஒரு 30 நிமிஷத்துக்கு டிராவல் ஆகுது. குரு சூரியனும் சேரும் போது டாப் மோஸ்ட். நவகிரகத்திலே ராஜகிரகம் ராஜகிரகம் சூரியன். அப்ப படம் இன்னும் ஐப்புக்கு போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 மணி நேரம் பக்காவா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓப்பனிங்ல பக்காவா போகுது படம். பக்காவா படம் போய்கிட்டு இருக்கு. 2 எதை சார்ந்து போகும்? ஃபர்ஸ்ட் பசங்க, ஓகேங்களா? அடுத்தது நீதித்துறை, அடுத்தது பெரிய பணம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நீதித்துறை சொல்லிச்சு. அதுக்கு அடுத்தது பெரிய பணம் சொல்லியாச்சு. ஆன்மீக சார்ந்தது, கோயில் குளம், பிராமணர்கள், இது சார்ந்த விஷயங்கள் இன்டர்வியூக்கு அப்புறம் ஓப்பன் ஆகும். இதை கூட அதை அடுத்து சூரியன் 2 தடவை வரும்போது 2 சூரியன் வருகிறார். 2-1 வரைக்கும் போது அப்பா தந்தை, ஓகே, அரசு அதிகாரிகள், அரசாங்கம் மற்றும் வார்த்தையில் சுடுசுடு பேசக்கூடிய ஆள்கள், அதாவது வில்லனாக கூட இருக்கலாம். எனக்கு கண்டிப்படி வில்லனாக கூட இருக்கலாம். இன்ட்ரோபிள் ஆனதான் வில்லனை வந்து ஓபன் பண்றாங்கன்னு கூட வச்சுக்கலாம், என்னோட கணிப்புப்படி. ஓகேங்களா? அடுத்ததாக எம் வருது.
எம் என்னும்போது ராகு குறிக்குது, அப்ப கிளைமேக்ஸ் வந்துட்டாங்க. ராகு என்பது வைலன்ஸ், இயற்கை மாறான சுத்தக்கூடிய கிரகம் ராகு, வைலன்ஸ். ஓகேங்களா. ராகு வைலன்ஸா இருக்கும்போது அடிதடி, சண்டை, மருந்து, போதைப் பொருட்கள் இது போன்ற சார்ந்தங்களில் விஷயம் வந்து டிராவல் ஆக போகுது. ஒரு 15 நிமிஷம் விஷயம் இது போன்ற சார்ந்த டிராவல் ஆக போகுது. அதுக்கு அடுத்தது ஐ வருது, ஐ லெட்டர். ஐ லெட்டர் அது எதை குறிக்குதுன்னா சூரியனை குறிக்குது. அப்ப தந்தையை குறிக்குது, அரசாங்கத்தை குறிக்குது, அரசு அதிகாரிகளை குறிக்குது, அடியாட்கள், அதாவது சூரியனை சுற்றி 10 பேர் இருந்து கொண்டிருப்பார் தலைமை தாங்கல். அவர் ஒருத்தர் சொன்னா அடி கண்ணை கட்டினா ஃபைட் சீன்ல ஒருத்தர் கண்ணை கட்டுவாரு, ஒருத்தர் போய் அடிப்பாரு, அதுதான் சூரியன். ஓகேங்களா. அப்ப டாப் மோஸ்ட் இருக்கு. அப்ப படம் ரிவ்யூ வந்து பார்த்தோம்னா நம்ம பர்ஃபெக்டான ஒரு படம். என்னதான் சன் ஓபன் பண்ணி ஒரு 30 நிமிஷம் சுத்தி எதுவுமே இல்லாத விஷயத்த சுத்தி வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது இன்டர்வல்ல ஒரு ஐப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஐப்பிலே கொண்டு போயிருக்கும்போது படம் தரமாக இருக்கிறது, படம் நன்றாக இருக்கிறது. முதல் 15 நிமிஷம் வந்து கதைக்குள்ள என்ட்ரா வராங்க, அதுக்கடுத்து ஒரு 30 நிமிஷம் வந்து வேற எங்கேயோ கதை சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே பிரேக் அந்த சுத்தி இருந்த இடத்துக்கு பிரேக்கை போட்டு இன்டர்வல்ல சந்திரன் மூலமா 6 என்ற லெட்டர் மூலமாக படம் மேல ஏறுது. 6U, அதாவது சந்திரன் சுக்கரன் சேர்ந்தாவே பெண்கள் விஷயம் அதிகமாக காட்டப்படும் படத்தில். சந்திரன் சுக்கரன் விஷயம் சேர்க்க இருக்கும் போது பெண்கள் விஷயம் அதிகமாக காட்டப்படும் இந்த படத்தில் இன்டர்வலுக்கு முன்னாடி. ஓகேங்களா. அடுத்ததாக இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ் வருது, குரு வராரு, அதுக்கப்புறம் சூரியன் வராரு, 2 சூரியன் வராரு, இன்டர்வலுக்கு அப்புறம் 3 சூரியன் கூட வராரு. அப்படின்னும் போது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை, அப்பா சம்பந்தப்பட்டது, சட்டத்துறை சம்பந்தப்பட்டது, அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டது, இது போன்ற விஷயங்கள் செகண்ட் ஹாஃப் காட்டப்படும். ஓகேங்களா. முழுக்க அந்த படம் ஒரு நல்ல படம். என்னதான் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு 30 நிமிஷம் அங்கேயும் சுத்தி இருந்தாலும் மற்றபடி அந்த 30 நிமிஷத்தை தவிர்த்து இருந்தால் பக்காவாக படம் இருந்திருக்கும். இது ஒரு நல்ல படம். மேல டாப் மூவின்னு சொல்ல முடியாது, லோ மூவின்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தரமான படமாக இது கருதப்படுகிறது. அருண்ராஜ் ஜோதிடர் இந்த யூடியூப் சேனலில் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மற்றும் இந்த சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்ய வேண்டும். உங்களுடைய சப்போர்ட் மெயினாக வேண்டும். இது போல பல மூவிகள் ரிலீஸ் ஆக காத்திருக்கிறது. அதுக்கு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே நான் வந்து ரிவ்யூ போட்டு விடுவேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இது 19ஆம் தேதி, ஜூன் 19ஆம் தேதி இந்த படம் 100% ரிலீஸ் ஆக இருக்கிறது. இதை அடுத்து அதே 19ஆம் தேதி பாலன் பாய் என்ற படம் ரிலீஸ் ஆக காத்திருக்கிறது. இதற்கு நான் வீடியோ போட போகிறேன். உங்கள் சப்போர்ட்டை வைத்துதான் நான் வீடியோவை போடுவேன் யூடியூப்பில். இதுவரைக்கும் சப்போர்ட் கொடுத்த யூடியூபர்களுக்கு நன்றி, வணக்கம்.